ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது ஆடி அமாவாசை வருகின்றது. இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று நாம் செய்யக்கூடிய சில எளிமையான பரிகாரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையையே பார்த்திங்க அப்படின்னா எதிர்மாறாக மாற்றும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது செல்வ செழிப்பு அதிகரிக்கும், கோடியாக பணம் சேருவதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். அந்த வகையில் ஆகஸ்ட் 12 புதன்கிழமையோடு இணைந்து வருகின்ற ஆடி அமாவாசை தினத்தன்று நாம் இந்த 2 பொருளை வீட்டினுடைய நிலைவாசலில் வைக்கும்போது நமக்கு பெரிய அதிசயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த பொருள் என்னென்ன, நம்ம எந்த நேரத்தில் அந்த பொருளை வைக்கணும், இதற்கான வழிமுறைகள் என்னென்ன, இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய பயனுள்ள ஆன்மீக தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலைவாசலில் குலதெய்வம் தங்கி விட்டுச்சு அப்படின்னா குலதெய்வத்தை மீறி எந்த ஒரு கெடுதலும் நம்மளுடைய நிலைவாசலுக்குள் நுழைய முடியாது. குலதெய்வத்திற்கு சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னால் அது அமாவாசை தினங்க. அமாவாசை நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணம் காரியங்களை தவறாமல் செய்து விடுவதும் நல்லது. இது தங்களுடைய குடும்பத்திற்கு மேலும் நல்லதையே கொடுக்கும். நிலைவாசலில் குலதெய்வம் தங்க வேண்டும். நிலைவாசலை தாண்டி எந்த ஒரு கெடுதலும் நம்மளுடைய வீட்டிற்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னா அமாவாசை நாளில் குலதெய்வத்தை வேண்டி செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அமாவாசை நாளில் மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. ஒரு சிவப்பு துணியில் 6 பல் தோல் உரித்த பூண்டை வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கரை துண்டு வைத்து கொள்ளுங்க. இஸ்திரி போடக்கூடிய கடையில் கிடைக்கும், இல்லை அப்படின்னா கடையிலேயே சார்கோல் கிடைக்கிறது, அதை வாங்கி கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதை முடிச்சாக கட்டி நிலைவாசலில் மாட்டி வச்சிடுங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போது தலையில் இந்த முடிச்சு படக்கூடாது. கொஞ்சம் உயரமான இடத்துல மாட்டி வைங்க. நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் இந்த முடிச்சு தொங்க விடணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழைய முடிச்சை எடுத்து கால்படாத இடத்துல தூரமாக போட்டுவிட்டு புதுசாக பூண்டு, புதுசாக கறி துண்டு வாங்கி சிவப்பு துணியில் வைத்து கட்டுங்க. சிவப்பு துணியையும் புதுசாகத்தான் எடுக்க வேண்டும். பழைய முடிச்சு அவிழ்க்கவே கூடாது. அப்படியே குப்பை தொட்டியில் போட்டுடுங்க. இந்த முடிச்சு நிலைவாசலில் இருந்தால் உங்களுடைய வீட்டுக்குள்ள எந்த கெட்டதும் நுழையாது. எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடு யாராவது வந்தாலும் கூட அந்த எதிர்மறை ஆற்றல் தங்களுடைய குடும்பத்திற்கு கெடுதலை செய்யாது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசை நாள். இன்றைய தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல் அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வீட்டில் இருப்பவர்களுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டியதும் முக்கியம். ஒரு கைப்பிடி கடுகு கையில் எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தாளிக்கக்கூடிய கடுகு தான், வீட்டில் இருக்கக்கூடிய கடுகை இதற்கு தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்களே உங்களுடைய தலையை 3 முறை சுற்றி என்னை பிடித்த கண் திருஷ்டி, கெட்ட சக்தி எல்லாம் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கடுகை அப்படியே நெருப்பில் போட்டு விட வேண்டும். ஒரு மண் அகல் விளக்கில் கட்டி கற்பூரத்தை ஏற்றி அந்த கடுகு அந்த நெருப்பில் போட்டாலும் வெடிக்கும். அந்த கடுகு வெடிப்பது போல தங்களுடைய கண் திருஷ்டி கஷ்டங்கள் எல்லாமே வெடித்து போகும் அப்படிங்கிறத நம்பிக்கை. தங்களுடைய பிள்ளைக்கும் தங்களுடைய கணவருக்கும் கூட இதுபோல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சுற்றி போடலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நீங்களே உங்களுக்கு சுற்றி போட்டு கொள்ளுங்க. அதே மாதிரி நிலைவாசலில் வைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நாம் பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசலில் சில பொருட்களை வைக்கும்போது நமக்கு அது அதீத நன்மையையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும். நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இப்படி எல்லாவற்றையும் முதல்ல பார்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் நிலைவாசல் தான். வீட்டில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் இந்த நிலைவாசல் தான்.
நிலைவாசல் படி ஆட்டம் கண்டுவிட்டால் நம்மளுடைய குடும்பம் மொத்தமும் ஆட்டம் கண்டுவிடும். ஒரு வீட்டில் நிலைவாசல் படி எவ்வளவுக்கு எவ்வளவு கவனிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டினுடைய கௌரவம் தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு வீட்லேயும் நெகட்டிவ் எனர்ஜி நுழையாமல் இருக்க நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருள் என்ன, நிலைவாசல் கதவை திறந்தவுடன் எல்லோர் கண்கள்லையும் படும்படி வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிலைவாசல் அப்படின்னா என்ன வைக்கலாம் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து வைத்துக்கொள்வோம். நிலைவாசல் அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டின் தலைவாசல். அந்த நிலைவாசலை நம்மளுடைய குலதெய்வமாக பாதிக்க வேண்டும். அதே மாதிரி அந்த நிலைவாசலில் தங்கி இருக்கிறவங்க மகாலட்சுமி. அந்த இடத்துல முழு உரிமையும் மகாலட்சுமிக்கு மட்டுமே உண்டு. வாசலை கிடக்கும்போது குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் மனதில் நினைத்து கொள்ளுங்க. தினமும் நிலைவாசல் படியை கடந்து தான் வீட்டில் இருந்து வெளியே செல்லணும். தங்களுடைய நாள் தொடங்கும் காலை நேரத்தில் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் நினைத்து கொண்டா மிக மிக நல்லது. நிலைவாசல் படியில் எப்போதும் மாயிலை, அருகம்புல், வேப்ப இலை, அரச இலை, இந்த 4 இலைகளில் ஏதாவது ஒரு இலையை இந்த நிலைவாசலில் மாட்டி வைக்கலாம். இந்த இலை காய்ந்த பிறகும் மாற்றி புதியதாக மாற்றலாம். வாய்ப்பு இல்லாதவங்க காய்ந்திருந்தாலும் பரவாயில்லை, இப்படிப்பட்ட இலைகளை ஏதாவது ஒரு இலையை நிலைவாசலில் சொருகி வைங்க. இது நெகட்டிவ் எனர்ஜியை உங்களுடைய வீட்டுக்குள்ளே அனுமதிக்காது. அடுத்தபடியாக நிலைவாசல் கதவை திறந்தவுடன் ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய கண்ணாடி இருக்க வேண்டும். இதை வாஸ்து கண்ணாடி அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. இந்த கண்ணாடியை தினம்தோறும் துடைத்து சுத்தமாக பராமரித்து வர வேண்டும். ஆனால் தினமும் வீட்டில் இருக்கிறவங்க முகம் பார்க்கவோ, தலை சீவவோ, பொட்டிட்டு கொள்ளவோ, அழகு பார்க்கவோ இந்த கண்ணாடியை பயன்படுத்தக்கூடாது. வீட்டிற்குள்ளே வரும் நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து அப்படியே திரும்பவும் வெளியில் அனுப்பக்கூடிய சக்தி இந்த நிலைவாசல் படிக்கு உள்ளே வைக்கக்கூடிய கண்ணாடிக்கு இருக்கிறது. நிலைவாசல் கதவை திறந்தவுடன் வீட்டிற்கு உள்ளே எதிரே சுவர் இருக்கும். அந்த சுவற்றில் கண்ணாடியை மாட்டணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நுழையும் போது நிலைவாசல் படியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கல்லுப்பு, ஒரு அகல் விளக்கில் சின்னதாக ஒரு கல்லுப்பும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் வைக்கணும். இந்த மாதிரி அகல் விளக்கில் குங்குமம் மற்றும் கல்லுப்பு வச்சோம் அப்படின்னா கண் திருஷ்டியை கல்லுப்பு எடுத்துக்கொள்ளும். அந்த குங்குமம் மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கிறது. அதனால் மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்குங்க. இப்படி நாம் நம்மளுடைய நிலைவாசலில் பார்த்தோம் அப்படின்னா கல்லுப்பு மற்றும் குங்குமம், ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பும் மற்றொரு அகல் விளக்கில் குங்குமமும் நிலைவாசலில் நாம் வைக்கணும். இது வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாற்றி புதியதாக பயன்படுத்தலாம். இப்படி செய்யும் பொழுது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அனைத்துமே வெளியேறி மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருள் கிடைக்கிறதோடு நல்ல செல்வ செழிப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்தால் தாராளமாக செய்து பலன் பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை பற்றின தங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.